சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? சிம்மம் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. இப்போ தாங்க சனி பகவான் அஷ்டமத்து சனியை ஆரம்பித்தார். இப்போ தான் ஆரம்பித்தார்னு பேருக்கு தான். ஆரம்பித்த உடனே எல்லாரும் சனி ஸ்லோ மூவிங் பிளானட்னு சொல்கிறாங்க. அவர் ஸ்லோ மூவிங் பிளானட் தான். மந்தன்றாங்க, நீங்களே சொல்லிக்கிங்க மந்தன் முடவன், அவர் மந்தன் தான். ஆனால் பலன் பாருங்கள், கெடு பலன் கடன்னு வந்துருச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் ஸ்லோ மூவிங் பிளானட் தான், மந்தன் தான், முடவன் தான். இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்கும், ரொம்ப ஆழமான ஒரு பலன்களாக இருக்கும். இப்போ அவர் நற்பலன்கள் கொடுத்தாலும் அந்த மாதிரி தான், ஸ்திரமான பலன்கள், ஸ்திரமான சொத்துக்கள். சனி சுயஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சனியினோட தசை வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க சொத்து வாங்குவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்திரமான சொத்துக்களாக இருக்கும். பரம்பரையாக அந்த சொத்தை அனுபவிப்பாங்க, அந்த மாதிரி. ஆக சனி கொடுக்கக்கூடிய கெழு பலன்களும் அப்படி தான் ரொம்ப இன்டென்சிஃபைடாக கொடுப்பார். அப்போ சிம்மம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எந்தெந்த விதத்தில் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா, மேடம் நான் பாட்டுன்னு கையில் ஒரு 50,000 ரூபாய் சேவிங்ஸ் வச்சுருந்தேன் மேடம். என் பொண்டாட்டி வந்தால் சும்மா இல்லாமல் என் தங்கச்சி காசு கேட்குறான், என் தங்கச்சி வீடு கட்டணுன்றேன், என் தங்கச்சி கார் வாங்கணுன்றேன், இப்படி எதோ கதை சொன்னால் நான் இல்லைம்மா ஏதோ கொஞ்சம் தான் இருக்குது, இருக்கட்டும்னு உங்கள் அண்ணனுக்கு கொடுக்குறல, உன் தம்பி கொடுக்குறல, உன் அங்காளி கொடுக்குறல, உன் பங்காளி கொடுக்குறல அப்படின்னு பெரிய சண்டை போட்டு ஒரு வாரம் சண்டை போட்டு அந்த 50,000 பிடுங்கி அவகிட்ட கொடுத்துட்டா தங்கச்சிக்கிட்ட. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இவ ஏறக்குறைய 2-3 மாதமாக நடந்துங்கிறா. அவங்க தங்கச்சி இவகிட்ட சண்டை போட்டு அனுப்புகிறா. ஆக மொத்தம் எங்கள் 2 பேருக்கும் சண்டை வருது. மொத்தம் காசு போனது தான், திரும்பி வரவே இல்லை. அவள் கொடுப்பான்ற ஒரு ஐடியாவும் எங்களுக்கு இல்லை. அவள் கொடுப்பாளா, அதுக்கான கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சாத்தியக்கூறே இல்லை. இந்த மாதிரி உறவுகளால் கையிருப்பை தொலைச்சவங்க உண்டு. இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு உறவு, அதனால் தொலைச்சவங்களும் உண்டு. புரியுதுங்களா? ஒரு காலகட்டத்தில் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, நன்றிக்கு விதமாக நாங்கள் கொடுத்தோம், திருப்பி தரலைங்க, இப்படி கையிருப்பை தொலைச்சவங்களும் உண்டு. சனி பகவான் அஷ்டமத்து சனி ஆனதுலேருந்து இந்த மாதிரி சிம்மம் பல ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, குடும்பத்தில் ஒரு நாளும் நிம்மதி இல்லை. எப்பயுமே சிம்மம் தன்னோட குடும்பத்தை தன்னோட கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். ஆனால் இந்த காலகட்டம் எதுவும் என் கண்ட்ரோலில் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ நான் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக சார்ட் அவுட் பண்ணுவேன். ஆனால் இந்த காலகட்டம் என்னால் பெருசாக பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண முடியல. நான் பார்த்திங்கன்னா என்ன கணக்கு போட்டாலும் கணக்கு தப்பாக தான் போகுது. அப்போ நான் பகவான்கிட்ட க்ளீனாக ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இந்த மாதிரி குழப்பங்கள், வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை, வேலையை விட்டு ஓடிடலான்னு பார்க்குற வழி இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, கார் டியூ கட்டணும், வீட்டு டியூ கட்டணும், பல்ல கடிச்சின்னு வேலை செஞ்சுட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்படி ஒரு அமைப்பு. என்னால் முடியலன்னு தூக்கி போட்ட சிம்மமும் உண்டு. அதே மாதிரி சமுதாயத்தில் நான் போனால் 4 பேர் வணக்கம் சார், வணக்கம் மேடம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்தாலும் கண்டுக்காமல் போகிறாங்க, அதுக்கும் மேலே சாக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? சரி, எல்லாம் ஓகே. ஹெல்த்தாவது நல்லா இருக்கா? ஹெல்த்லேயும் ஏகப்பட்ட பிரச்சனைங்க. ஆக சனி பகவான் அஷ்டமத்து சனியை வந்த உடனே இத்துணை பிரச்சனைகளையும் பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் கொடுத்துட்டு இருந்தார். ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம் தான் சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இவ்வளோ கஷ்டத்தையும் சொல்லிட்டீங்க, எப்படி ரொம்ப எளிமையான விஷயத்தில் சொல்லணும் அப்படின்னாமா, சனி பகவான் அஷ்டம சனியாகவே இருந்தால் கூட குரு பகவான் பார்த்திங்கன்னா பயிற்சியாகி குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது. ஆக சனி பகவான் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுறாரு. இது ஒரு பெரிய ப்ளஸ். குரு பகவான் 12ஆம் பாவம், அயன சயன போச்சன மோட்ச வரையஸ்தானம். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, நம்மளுக்கும் நிம்மதியாக இருக்கடா லைஃபு, நம்மளும் பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருக்கிறோமா, நம்ம தான் ஹாப்பியாக இருக்கோமா அப்படின்னு நம்மளை கிள்ளி பார்த்துக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்ல இந்த குரு பயிற்சி. ஒரு வருஷம் குரு நம்மளை காப்பாற்றிடுவார், 2027 5ஆம் மாதம் வரைக்கும். புரியுதுங்களா? அதுக்கும் மேலே 12ஆம் பாவம் குரு என்ன பண்ணுவார், சுப விரயங்கள் அப்படின்றது கொடுப்பார். நிறைய சிம்மராசி அன்பர்கள் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புல வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு நெகநெட்டு வாங்குறது, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போதுமா. ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இவ்வளோ நாள் கிராஸ் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு சில மாதங்கள், டோன்ட் வரி, ஒரு சில மாதங்கள் நிதானமாக இருங்க. ஆக எச்சரிக்கையாக எதில் இருக்கணும். ராகு 7ஆம் பாவத்தில் இருக்காமா, உங்களோட பார்ட்னர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலி சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட மனைவி வழி, உங்களோட லைஃப் பார்ட்னர் வழி திடீர் தன பிராப்தி இருக்கும். ஆனால் சப்போர்ட் பண்ணிவிட்டு பேசுகிற பேச்சு இருக்கும் பாருங்கள், உலகத்துலேயே நான் தான் பெரிய புத்திசாலி, உலகத்துலேயே எனக்கு தான் எல்லாம் தெரியும், நீ என்ன உலகத்துலேயே ரொம்ப துப்புக்கட்ட மனுஷன் நீ தான், நீ எதுக்கு பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி நம்மளை ரொம்ப டிக்ரேட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்னங்க பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்தால் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கடந்து போயிடும். ஆக லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட அமைதியாக இருந்துருங்க, இது பிரச்சனை இல்லை, நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே குருனோட பார்வை 4, 7, 8 4, 6, 8 சுகஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும். ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு, கடன் நோயிலிருந்து விமோச்சனம் அப்படின்றது இருக்கும். அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுக்கு மறைமுக சொத்துக்கள், அதாவது மறைமுக உறவு முறைகள் உங்களை த்ரெட்டன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே அமைதியாவாங்க. குடும்பத்துக்கு தெரியாமல் மறைவாக சொத்துக்கத்து எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை போய் கொஞ்சம் பராமரிங்க.
மரபு வழி சொத்துக்கள், குடும்பத்தோட சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இருக்குது, அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அதில் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவீங்கம்மா. ஸோ சூப்பராக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா நான் அதை சொல்லிட்டேன். 7ல் ராகு இருக்காரு, நம்மளோட லைஃப் பார்ட்னர் பயங்கரமாக ஆடும் அமக்கலம் பண்ணும், அமைதியாக இருந்துருங்க. அதுதான் அதுக்கு பரிகாரம். சரி, பரிகாரம் இறை வழிபாடு என்னம்மா சொல்வீங்க அப்படின்னா, அஷ்டமத்து சனியில் இருக்கீங்கம்மா. அஷ்டமத்து சனி அப்படின்னும் போது எப்பயுமே சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். சனி மேலே குருனோட பார்வை இருக்குது அப்படின்னாலும் சனி, அதாவது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைவார். செப்டம்பர் மாதம் வந்து குருனோட பார்வை வந்து சனி மேலேருந்து விலகும். அப்போ விலகும் அப்படின்ற பட்சத்தில் சனியினோட ஆட்டம் ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாதம் நம்மளை அப்படியே திருப்பி பயங்கரமாக ஃப்ரை பண்ணுவார். அப்போ சனிக்குன்ற உரிய மரியாதை எப்பயுமே கொடுக்கறது நல்லது. என்ன பண்ணலாம், எப்படி மரியாதை கொடுக்கலாம்? நீங்கள் பாட்டுன்னு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சனிக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் மேலே இந்த சென்னை பக்கத்தில் இருக்கவங்க பொழுச்சலூரில் அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த அகஸ்தீஸ்வரர் கோயிலில் போயிட்டு எம்பெருமான் ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு, தாயாரை வழிபாடு பண்ணிவிட்டு, சனி பகவானை கருங்கோவலை மலர், நீலோத்பவ மலர் சாத்தி வழிபாடு பண்ணிவிட்டு எள்ளு விளக்கு ஏற்றிட்டு வாங்கம்மா. நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.